எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்குது. நெய் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துருக்குது. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை வந்து இந்த சைஸ் பட்டை சேர்த்துருக்கேன். கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். மராட்டி மொக்கு 2 சேர்த்துருக்குறேன். ஜாவித்திரி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டு அல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிரியாணி இலை வந்து அதுவும் 2 ஸ்டார் பூ வந்து அது 2 சின்னதாக 2 சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 4 சேர்த்துருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கு. பெருஞ்சீரகம் சோம்பு அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கு. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாலாம் ஆக வேண்டியது இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸு 1 பழம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். நம்ம இதில் தக்காளி பழமும் நமக்கு ரொம்ப குழஞ்சி வர வேண்டாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். பச்சை மிளகா நல்லா கீறி போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நாம் இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துருக்குதுங்க. கொத்தமல்லி தலையை நம்ம ஒரு கைப்பிடி சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. 2 டம்ளர் ரைஸு இந்த உலக்கில் எடுத்துருக்குறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி பிடிக்குங்க. இப்போ 2 எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து 4 டம்ளர் ஊற்றணும். இதுக்கு தேங்காய் பால் வந்து 3 டம்ளர் ஊற்றிட்டு 1 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். டம்ளர் ஊற்றிடலாம். தேங்காய் பால் தேவைக்கு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்கிறதுக்கு நம்ம விட வேண்டாம். இப்படி கொதிக்க ஆரம்பித்ததை நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு நான் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். மூடி வந்து நல்லா மூட வேண்டாம், சும்மா இப்படி மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. தேங்காய் பாலும் ரைஸும் ஒரே அளவுக்கு வந்துருச்சு. மூடி போட்டுட்டுங்க. இதில் ஸ்டீம் வந்ததும் இருக்கிறதுல ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுட்டு போய் உட்காந்துட்டோம். 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடும். போடாமல் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டுங்க இந்த வெயிட்டை போட்டு ஆஃப் பண்ணிடணும். இனி நம்ம 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா போதும். வெயிட் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.